Good morning, students. Next chapter, second chapter, classical genetics. Classical genetics na உங்களுக்கு தெரியும், படிச்சிருக்கீங்க லாயரில். Heredity and variation, gene transfer one generation to another அப்படின்னு படிச்சிருக்கீங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஜெனட்டிக்ஸ் அப்படிங்கிற வேர்டை வந்து ஃபஸ்ட்டு காயின் பண்ணது யார் அப்படின்னா வில்லியம் பேட்சன் 1906. ஸோ அதில் செவரல் மேஜர் 4 டைப்ஸ் ஆஃப் ஜெனட்டிக்ஸ் இருக்குது. டிரான்ஸ்மிஷன் ஜெனட்டிக்ஸ், மாலிகுலர் ஜெனட்டிக்ஸ், பாப்புலேஷன் ஜெனட்டிக்ஸ், குவான்டிடேட்டிவ் ஜெனட்டிக்ஸ். டிரான்ஸ்மிஷன் போது என்னது? இன்ஃபர்மேஷன் கேரியர் one generation to another offspring. The foundation of classical genetics came from the study of hereditary behavior of 7 genes by Gregor Johann Mendel. So 7 contrastal character. அதை பற்றி நம்ம மறு டீட்டெயிலாக பார்க்கணும். நெக்ஸ்ட்டு மாலிகுலர் ஜெனட்டிக்ஸ். மாலிகுலர்ஸ் அப்படிங்கிறது அந்த மாலிகுல் லெவல், ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஜீன் அட் மாலிகுலர் லெவலில். தென் பாப்புலேஷன் மீன்ஸ் டிட்டர்மைன் த ஃபியூ ஜீன்ஸ் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறது. குரூப் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ், நம்பர் ஆஃப் குரூப்ஸ், எவ்வளோ ஸ்பீசிஸ் இருக்குது, ட்ரேட்ஸ்னால் கேரக்டர்ஸ். தென் குவான்டிடேட்டிவ், எவ்வளோ அளவு, டீல்ஸ் வித் த ஹெரிடிட்டரி ஆஃப் ட்ரேட்ஸ் இன் எ குரூப் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் வேர் the traits are governed by many genes simultaneously. But 4 major types of genetics. One, transmission or classical genetics. Second, molecular genetics. Third, population genetics. Fourth, quantitative genetics. So what is heredity and variation? ஹெரிடிட்டின்னு என்ன, வேரியேஷன் என்ன? ஹெரிடிட்டிங்கிறது முன்னாடியே சொன்னோம், ஒரு கேரக்டர்ஸ் ஜீன் ட்ரான்ஸ்ஃபர் இன்டு ஒன் ஜெனரேஷன் டு அனதர், அதாவது பேரண்ட்ஸ் டு ஆஃப்ஸ்ப்ரிங். அப்படி வரும்போது பிட்வீன் 2 கேரக்டர்ஸ் வந்து இன்வால்வ் ஆகிறதுனால சிமிலர் டு சிங்கிள் பேரண்ட்டுன்னு இல்லை, ஏன்னா டு போத் ஆர்கானிசம்ஸ், அதனால் வேரியேஷன்ஸ் அக்கர்ஸ். ஸோ அப்போ வேரியேஷன்னா என்ன? த ஆர்கானிசம்ஸ் belonging to the same natural population or species that shows different in the characteristics is called variation. ஏன்னா ஒரே மாதிரி சிமிலர் கேரக்டரே வராது, ஏன்னா பிட்வீன் 2 கேரக்டர்ஸ் இன்வால்வ் ஆகி நியூ ஆஃப் ஸ்ப்ரிங்கில் வரும்போது பார்த்திங்கன்னா சேஞ்சஸ் இருக்கும். ஸோ அதுதான் என்னது? வேரியேஷன்ஸ். வேரியேஷன்லேயே 2 டைப்ஸ் இருக்குது. டிஸ்கண்டினியூஸ் வேரியேஷன், நெக்ஸ்ட்டு கண்டினியூஸ் வேரியேஷன். டிஸ்கண்டினியூஸ் வேரியேஷன் அதுலேயும் மீனிங் இருக்குது. டிஸ்கண்டினியூஸ் அப்போ இது வந்து லாஸ்டில் இருக்கும். நோ ஓவர்லேப்பிங் பிட்வீன் 2 phenotypes. Phenotype means external characters. The phenotype expression is unaffected by இதில் environmental conditions. ஸோ அப்போ environmental conditions எந்த அஃபெக்ட் ஆகாது. This is called qualitative inheritance. எக்ஸாம்பிள்ஸ்னு பார்த்தோம்னா ஸ்டைல் லென்த் ஆஃப் பிரிமுலா போன சாப்டரில் பார்த்தோம், லென்த் வேரியேஷன் இருக்குன்னு சொன்னேன். அதுக்கடுத்து பிளான்ட் ஹைட் ஆஃப் கார்டன் பி. ஸோ இது வந்து டிஸ்கண்டினியூஸ்னு சொல்லலாம். அதுக்கடுத்து கண்டினியூஷனு தொடர்ச்சியாக வந்து என்ன, இதில் பாலிஜீன்ஸ், மெனி ஜீன்ஸ் அண்டு என்விரான்மெண்டல் ஃபேக்டரில் அஃபெக்ட் ஆகுது. ஸோ அப்போ இது என்னென்னா குவான்டிடேட்டிவ். டிஸ்கண்டினியூஸ் என்ன சொன்னோம்? குவாலிட்டேட்டிவ்னு சொன்னோம். இது வந்து என்ன சொல்கிறோம்? குவான்டிடேட்டிவ். அப்போ இந்த வேரியேஷன்ஸ் மே பி டியூ டு த கம்பைனிங் எஃபெக்ட்ஸ் ஆஃப் என்விரான்மெண்டல் அண்ட் ஜெனட்டிக் ஃபேக்டர்ஸில் வந்து இதாகுது. அப்போ இன் எ பாப்புலேஷன் மோஸ்ட் ஆஃப் த கேரக்டரிஸ்டிக்ஸ் எக்ஸிபிட் எ கம்ப்ளீட் கிரேடேஷன் ஃப்ரம் ஒன் எக்ஸ்ட்ரீம் டு த அதர் வித்தவுட் எனி பிரேக். ஸோ அப்போ கண்டினியூஸாக வந்து சேஞ்சஸ் நடக்குது. இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் ஃபினோடைப் எக்ஸ்டர்னல் கேரக்டரில் பார்க்கும்போது கம்பைன்ட் எஃபெக்ட் என்னவாக இருக்கலாம்? ஒரு ஜீன் கிடையாது, மெனி ஜீன், தெர் இஸ் பாலிஜீன்.
அண்டு என்விரான்மெண்ட் ஃபேக்டர்லேயும் சேஞ்சஸ் இருக்கும். அப்படி தொடர்ச்சியாக மாறுபட்டு இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்னது? கண்டினியூஸ் வேரியேஷன். எக்ஸாம்பிள் ஹியூமன் ஹைட் அண்டு ஸ்கின் கலர். ஸோ அப்போ டிஃப்ரென்ஷியேட் கேட்பாங்க. வாட் இஸ் த டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் கண்டினியூஸ் அண்டு டிஸ்கண்டினியூஸ் வேரியேஷன் அப்படின்ட்டு. ஓகே, ஸோ வேரியேஷன்ஸில் என்ன இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா, வேரியேஷன் மேக்ஸ் சம் இண்டிவிஜுவல்ஸ் பெட்டர் ஃபிட்டட் ஸ்ட்ரகிள் ஃபார் எக்ஸிஸ்டன்ஸ். இப்போ போராட்டம், ஒரே குரூப் ஆஃப் ஸ்பீசிஸ் நிறையா இருக்குன்னா அந்த இடத்துல வந்து தன்னை வாழ வைக்கிறதுக்காக என்ன பண்ணுவோம்? ஸ்ட்ரகிள். அதுலேருந்து வெளியே வந்து என்ன பண்ணுவோம்? நியூ அடாப்டேஷன் கேரக்டர் வந்து இதை பண்ணிக்கும். செகண்ட் பாயிண்ட், த ஹெல்ப் த இண்டிவிஜுவல்ஸ் டு அடாப்ட் தெம்செல்ஸ் சேஞ்சிங் என்விரான்மெண்ட். ஏன்னா ஒரே மாதிரி என்விரான்மெண்ட் இருக்கும்போது எல்லா ஸ்பீசிஸ்குள்ளே சண்டை வரும். இப்போ சேஞ்ச் பண்ணிட்டுன்னா என்ன பண்ணிக்கும்? அப்போ அடாப்ட் பண்ணிக்கும். இட் ப்ரொவைட்ஸ் த ஜெனட்டிக் மெட்டீரியல் ஃப்ரம் நேச்சுரல் செலெக்ஷன். ஒரு குறிப்பிட்ட இடத்த வந்து செலக்ட் பண்ணிக்கும், அது நேச்சுரல் செலெக்ஷன். வேரியேஷன்ஸ் அலோவ் ப்ரீடர்ஸ் டு இம்ப்ரூவ் பெட்டர் ஈல்டு, குயிக்கர் க்ரோத்து, இன்க்ரீஸ் ரெசிஸ்டன்ட் அண்ட் லெஸர் இன்புட். அப்போ நல்ல ஈல்டு, குயிக்காக ரிசல்ட் கிடைக்கும். அது மாதிரி இது கான்ஸ்டியூட் த ரா மெட்டீரியல்ஸ் ஃபார் டூல்ஸ் ஃபார் எவல்யூஷன். எவல்யூஷன் வந்து நியூ ஸ்பீசிஸாக நமக்கு கிடைக்கிது. ஸோ இதுதான் என்னது? இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் வேரியேஷன். ஒரு 3 மார்க் கொஷின். ஓகே, தேங்க்யூ.